20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த மற்றும் புகழ்பெற்ற தமிழ் கவிஞரான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1876ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் கிராமத்தில் பிறந்துள்ளார். 1954ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று இயற்கை எய்தியுள்ளார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்த இவரது கவிதைகள் தமிழ் இலக்கிய உலகிற்கு கிடைத்த பெரும் சொத்தாகும். சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அம்மையார் ஆகியோர் இவரது பெற்றோர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரியராகவும் கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றினார். இவருடைய கவித்திறமையை பாராட்டி உமா மகேஸ்வரம் பிள்ளை என்பவரால் கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவருடைய முக்கிய படைப்புகள் என்னவென்றால், மலரும் மாலையும் என்பது இவருடைய புகழ்பெற்ற கவிதை தொகுப்பாகும். எட்வின் அர்னால்டின் லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட புத்தரின் வரலாற்று நூல்தான் ஆசிய ஜோதி என்கிற நூலாகும். நாஞ்சில் நாட்டு மருமக்கள் தாயமுறையை எள்ளல் சுவையுடன் விவரிக்கும் சமூக நூல்தான் மருமக்கள் வழி மான்மியம் என்கின்ற நூலாகும். குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட எளிமையான பாடல்களின் தொகுப்புதான் குழந்தை செல்வம் என்கிற நூலாகும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய கவிதையில் உள்ள சிறப்புகள் என்னவென்றால், பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய சொற்களை பயன்படுத்தினார். தமிழில் குழந்தைகளுக்காக பல பாடல்களை பாடிய முன்னோடி கவிஞர் இவராவார். சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை மற்றும் காந்திய கொள்கைகளை தன் கவிதைகளில் வலியுறுத்தினார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தனது 78வது வயதில் இயற்கை எய்தினார். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த மற்றும் புகழ்பெற்ற தமிழ் கவிஞரான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். 20ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த தமிழ் அறிஞர், சிறந்த வழக்கறிஞர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தீவிர இந்தி எதிர்ப்பு போராட்ட களம் கண்ட அரசியல் ஆளுமையான நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1879ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்துள்ளார் சோமசுந்தர பாரதியார் அவர்கள். 1959ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று மதுரையில் காலமானார். இவருடைய இயற்பெயர் சத்யானந்த சோமசுந்தரன் ஆகும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சமகாலத்து நெருங்கிய நண்பரான இவர் தமிழுக்கு ஆற்றிய அரிய தொண்டுகளுக்காகவும் அவரது ஆழ்ந்த புலமைக்காகவும் பரவலாக அறியப்படுகிறார் சோமசுந்தர பாரதியார் அவர்கள். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலையும் சென்னை சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பும் முடித்தார். இளமையில் எட்டயபுரம் அரண்மனையில் இவரும் இவருடைய தோழர் சுப்பிரமணியனும் கவி பாடும் திறமைக்காக ஈழத்து புலவர் ஒருவரால் ஒரே சமயத்தில் பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். 1944ஆம் ஆண்டில் ஈழத்து தமிழ் எழுத்தாளர் மன்றம் இவரது சிறந்த தமிழ் இலக்கிய பணிக்காக நாவலர் என்ற மிக உயரிய பட்டத்தை வழங்கியது. சிறந்த வழக்கறிஞராக திகழ்ந்த இவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் வேண்டுகோளை ஏற்று பெரும் வருமானம் தந்த வழக்கறிஞர் தொழிலை விடுத்து மிக குறைந்த ஊதியத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் செயலாளராக பொறுப்பேற்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பொறுப்பு வகித்து உயர்கல்வியில் தமிழ் இலக்கியங்களை முறையாக கற்பிக்கும் பல நெறிமுறைகளை உருவாக்கினார் சோமசுந்தர பாரதியார் அவர்கள். 1937இல் சென்னை மாகாணத்தில் ஹிந்தி கட்டாய பாடமாக்கப்பட்ட போது காங்கிரஸில் இருந்து வெளியேறி தமிழ் அறிஞர்களை ஒன்றிணைத்து முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். மதுரையில் தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தின் தலைவராக செயல்பட்டு சமூக மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார் சோமசுந்தர பாரதியார் அவர்கள். இவர் எழுதிய குறிப்பிடத்தக்க நூல்கள் என்னவென்றால், தொல்காப்பியர், பொருட்படல புத்துரை, தமிழும் தமிழரும், பழந்தமிழ் நாடு, திருவள்ளுவர், தசரதன் குறையும் கைகேயி நிறையும், சேரர் தாயமுறை ஆகியன இவர் எழுதிய குறிப்பிடத்தக்க நூல்களாகும். சோமசுந்தர பாரதியார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியா
இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், உலக புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர், சிறந்த எழுத்தாளர் மற்றும் கோடிக்கணக்கான இளைஞர்களின் மாபெரும் வழிகாட்டியான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமை அடைகின்றோம். அப்துல் கலாம் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அன்று ராமேஸ்வரம் நகரில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். இந்தியாவின் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களில் இவரது அசாத்திய பங்களிப்பின் காரணமாக இவர் அனைவராலும் அன்போடு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். வறுமை காரணமாக சிறு வயதிலேயே பள்ளி படிப்புடன் சேர்த்து செய்தித்தாள்களை விற்று தன் குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக உதவினார் அப்துல் கலாம் அவர்கள். திருச்சிராப்பள்ளி தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் இளங்கலை பட்டமும், சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விண்வெளி பொறியியல் படிப்பும் முடித்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் ஏவுகணை வாகன திட்ட இயக்குநராக செயல்பட்டு 1980இல் ரோஹிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார் APJ அப்துல் கலாம் அவர்கள். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் இணைந்து இந்திய ராணுவத்திற்காக அக்னி மற்றும் பிருத்திவி உள்ளிட்ட அதிநவீன ஏவுகணைகளை உருவாக்கினார் அப்துல் கலாம் அவர்கள். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனையில் முதன்மை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்ற உதவினார். 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனாதிபதி மாளிகையின் மரபுகளை உடைத்து எளிய மக்களையும் குறிப்பாக மாணவர்களையும் எளிதாக சந்தித்ததால் இவர் மக்களின் ஜனாதிபதி என்று போற்றப்பட்டார். இவருக்கு ஏராளமான உயரிய விருதுகள் கிடைக்கப்பெற்றது. இந்தியாவின் மிக உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது கிடைத்தது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார் APJ அப்துல் கலாம் அவர்கள். உலகெங்கிலும் உள்ள 40க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களையும் வழங்கியுள்ளது. அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள் இவை அனைத்தும் இவர் எழுதிய புகழ்பெற்ற நூல்களாகும். 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருந்த போதே மாரடைப்பில் காலமானார் APJ அப்துல் கலாம் அவர்கள். உலக புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளரான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.